சேலத்தில் நிலவும் கடுமையான போக்குவரத்து நெரிசலால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். பல ஆண்டுகளாக நீடிக்கும் இந்த பிரச்சினைக்கும் அரசு அறிவித்த புதிய மேம்பால கட்டுமான பணிகளை உடனே துவங்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். சேலம் மாநகர சாலைகளில் தினமும் பயணம் செய்வது என்பது சவால்கள் நிறைந்த பயணமாக உள்ளது. இந்த நிலைமைக்கு காரணம் மாநகராட்சி சார்பில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களான பாதாள சாக்கடை திட்டம், தனி குடிநீர் திட்டம் போன்றவற்றுக்காக மாநகரின் பல சாலைகள் தோண்டப்பட்டு குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதுதான். இவ்வாறு தோண்டப்பட்ட குழிகள் முதல் அக்ரஹாரம், செரி ரோடு, அம்மாப்பேட்டை, கருங்கல்பட்டி உள்ளிட்ட பல பகுதிகளில் மாதக்கணக்கில் மூடப்படாமல் குழிகளாக காட்சியளிக்கிறது. மாநகராட்சி நிர்வாகம் சாலைகளை பெயர்த்தெடுத்தது போதாது என்ற நிலையில் மின்சார வாரியம் தரைவழி மின்கேபிள் பதிக்கும் பணிக்காக மாநகரம் முழுவதும் சாலைகளில் பள்ளம் தோண்டியுள்ளனர். மாநகரில் பாதாள சாக்கடை திட்டப்பணி, தனி குடிநீர் திட்டப்பணி, தரைவழி மின்கேபிள் பதிப்பு பணி என்று எந்த பணி எங்கு நடைபெறுகிறது என்பது தெரியாத அளவுக்கு சாலை வெட்டப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அதை சீரமைப்பதில் தொடர்ந்து அலட்சியம் காட்டப்பட்டு வருவதாக கூறுகின்றார் சாலை பாதுகாப்பு உறுப்பினர் ராமநாதன். சேலம் நகராட்சியாக துவக்கப்படும் போது எப்படி இருந்ததோ அதை போன்று தற்போதும் உள்ளதாகவும், புதிய சாலைகள் அமைக்கும் பணி திட்டமிட்டபடி நடைபெறவில்லை என்றும் தெரிவிக்கிறார் இவர். பணம் வந்துவிட்டது என்று சொல்லுகிறார்கள், பூமி பூஜை போடுகிறார்கள், ஆனால் அது நிறைவேற்றப்படுவதில்லை. ஒருபுறம் ஒவ்வொரு ரோடிலும் ஒரு குழி, ஒரு பாதாள சாக்கடை, இன்னொரு குழி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், இன்னொரு குழி கேபிளுக்காக என்று சொல்லி 3 குழிகள் ஆண்டு பூராவும் ரோடுகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சேலம் மாநகரத்தில் முக்கிய சாலைகளான 4 ரோடு, புதிய பேருந்து நிலையம், 5 ரோடு ஆகிய சாலைகளை கடந்து செல்ல பல மணி நேரம் ஆவதால் ஏற்படும் அவஸ்தையை இங்கே பகிர்ந்து கொள்கிறார் கார்த்திக். சேலமோட டிராஃபிக் இப்போ எந்த ஊர்லேயும் இப்போ பெருசாக தெரியல. நான் இங்கேருந்து 5 ரோட்ஸில் வந்து ஜங்ஷன் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 hour ஆகுது. அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்குது. சேலம் மாநகரத்தில் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ற சாலை வசதிகள் இல்லை என்றும், குறிப்பாக பாதசாரிகளுக்கு நடைபாதை கூட இல்லை என்கிறார் சாலை பாதுகாப்பு ஆலோசகர் ராதாகிருஷ்ணன். சேலம் மாநகரத்தினுடைய பெருகி வரக்கூடிய மக்கள் தொகைக்கேற்ப சாலை பாதுகாப்பு போன்ற விழிப்புணர்வு போதுமான அளவு ஏற்படுத்தப்படவில்லை என்பதே உண்மை. சாலைகள் வசதியும் முறையாக எதுவுமே செய்யப்படவில்லை. பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்று பார்த்தால் எதுவுமே குறிப்பிடும்படியாக இல்லை. குறிப்பாக வயதான பெண்மணிகள், பாதசாரிகள் பயன்படுத்தக்கூடிய நடைபாதைகள் எங்கும் சேலம் மாநகரில் காணப்படவில்லை. இது வேறெங்கும் இல்லாத ஒரு கொடுமையான விஷயமாகும். சேலம் மாநகரில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும் விபத்துகளை தவிர்க்கும் வகையிலும் மாநகரின் பல்வேறு இடங்களில் உயர்மட்ட மேம்பாலங்கள் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக முதற்கட்டமாக 400 கோடி ரூபாய்க்கு மேல் நிதியையும் தமிழக அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. ஜங்ஷன் செல்லும் ரோடு, ஏவிஆர் ரவுண்டனா, 5 ரோடு, சாரதா கல்லூரி சாலை வரையிலும், குரங்குச்சாவடியிலிருந்து 5 ரோடு, புதிய பஸ் நிலையம் வழியாக 4 ரோடு வரையிலும் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. இது தவிர முள்ளுவாடி கேட், அணைமேடு ஆகிய பகுதிகளில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கவும் அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மண் பரிசோதனை நடைபெற்று பல நாட்கள் கடந்த நிலையில் இன்னும் பணிகள் எதுவும் துவங்கப்படவில்லை என்கின்றனர் பொதுமக்கள். இதுகுறித்து மாநகராட்சி ஆணையர் செல்வராஜிடம் கேட்டபோது இந்த திட்டங்களுக்கான பூமி பூஜை விரைவில் தொடங்கும் என்று தெரிவித்தார்.